வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்புங்கிறது ரொம்ப ஒரு பேர் போன ஒரு மாவட்டம். அதாவது உப்பு உற்பத்தியில் பெருபங்கு எடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் அதிகம். அதில் பார்த்திங்கனாக்கா தூத்துக்குடியில் ஆறுமணேரி, காயல்பட்டினம், தூத்துக்குடி ஃபுல்லாகவே கோவங்காடு, முள்ளக்காடு இந்த பகுதியிலலாம் உப்பளங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற ஏரியா வந்து ஆறுமுகநேரி. அந்த இடத்துல தான் உப்பு எப்படி உற்பத்தி ஆகுது. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணீரில் 2 தண்ணீரை அதோடைய வெரைட்டி சொல்கிறாங்க. உப்பு கலந்த தண்ணீரை பெண் நீராகவும், சாதாரண தண்ணியை ஆண் நீராகவும், அது ரெண்டையும் இணைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பாத்தி கட்டி அதுலேருந்து வரக்கூடிய உப்புகளை தான் இவங்க நம்மக்கிட்ட உற்பத்தி பண்ணி நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க கடைகள் வாயிலாக. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் வேஸ்ட் போல. இதெல்லாம் உப்புலேருந்து வரக்கூடிய அந்த உப்பளத்துலேருந்து வாரி வெளியே தூக்கி போடக்கூடிய ஐட்டங்கள். இது தூத்துக்குடினா உப்பு. எவ்வளோ அழகாக பாத்தி கட்டி எவ்வளோ அழகாக விட்ருக்காங்க. கடல் நீரை எப்படி பண்ணுறாங்களோ. இது கடல் நீரா? எங்கேருந்து வர வைப்பாங்க? உப்புண்ணா துணி தானே அது? துணியா? என்ன சொல்றது? இதெல்லாம் உப்பு வாரி போட்ட உப்பு தெரியுதா? அதாவது கொஞ்சம் கழிவு ஃபஸ்ட்டு வர்ற உப்பு ஃபஸ்ட்டு வர்றதுண்ணே. ஆக்சுவலி இது நுரையாக தானே வரும். இந்த மாதிரி இந்த மாதிரி நுரையாக சேரும் போல் இது கெட்டி இதெல்லாம் உப்பாயிரும். இது வாரி வாரி கரையில் போடுவாங்க. முதல்ல எடுக்கிறது வந்து மண் கலந்து வரும், அப்புறம் கொஞ்சம் தெளிவாக வந்துடும். அதை விட ஆண் தண்ணி பெண் தண்ணி அப்படியா? அது ரெண்டையும் கலந்தோடனே ரெண்டாவது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு பீரியட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓ இதான் வருது டியூப் தான் இருக்கு. இப்போ இது என்னது? கவர் போட்டிருக்காங்க. சைடு அரிக்காமல் இருக்கிற கவர் போட்டு அதை மேலே வர்றது. மண்ணை எவ்வளோ அழகாக இருக்கு பாரு உள்ள. ஏன் ஒரு பாத்தியிலேருந்து இன்னொரு பாத்திக்கு வந்துருக்கு. இதில் மூடை போடுறதுக்கு முன்னாடி போரா போட்டிருக்காங்க. மூடை இனிமேதான் போடுவாங்க. இது க்ளீன் பண்ணி போடுவாங்க. இது என்னது? இதுதான் தண்ணி வர்ற இடம்டா. இதுலேருந்து வந்து திரும்ப அப்படியே வரணும். இதுதான் உப்பு. உப்பளத்தில் வாரப்பட்ட உப்புகள் இப்படி பெரிய ஒரு மலை போல் குமிந்து கிடக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா
வாரம் போட்டு கட்டிடுவாங்க. கட்டி அதுக்கு என்றைக்கு ரேட் வருதோ அப்போ இவங்க வந்து அதை சுத்தப்படுத்தி அதை பாக்கெட் போட்டு விற்பாங்க. பாக்கெட் போட சில வியாபாரிகள் பாக்கெட் போட முடியாமல் என்ன செய்வாங்கன்னா மூடைகளை அடைச்சி அவங்க வியாபாரிகள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க பாக்கெட் போடுவாங்க. ஒரு வியாபாரிகளுடைய தன்மையை பொறுத்து அந்த பொருளானது தயாரிக்கப்பட்டு மக்கள்கிட்ட சென்றடையும். இங்கே ஒரு கோவில் இந்த ஒரு கருப்பசாமி பீடம் மாதிரி ஒரு சுடலமாடன் பீடம் ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் அவங்க காவல் தெய்வமாக நினச்சி கும்பிடுவாங்கன்னு சொல்லி வேலை பார்க்குற ஆள்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க.